இனிமேல் கிருபையாரும் இனிமேல் இரக்கமாறும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். புதிய கிருபைகள் அன்றன்று புதிதாக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இறக்கங்களுக்கு முடிவில் என்று சொல்லியிருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஆராதனை மூலமாக ராஜாதி ராஜாவுக்கு, தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தாவுக்கு, சகலத்தை சிருஷ்டி கர்த்தாவாய் உமக்கு, எங்கள் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கனத்தை மகிமையும் செலுத்த எங்கள் உதவி செய்யும். கிடையாது இருக்கிற எங்கள் அக்கிரமங்கள் மீதுகள் பாவங்களை தயவாக மன்னிய ஆண்டவரை பரத்தத்தினால கழிவுகளை சுத்திகரி பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தும். கடைகளை நீக்கும் பிள்ளைகளை அழைத்து வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆரம்பிக்காரமாகவும் தேவநாமக்காக நாம் யாரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 420 பாடுவோம். பாவி கேள் உன் ஆண்டவர். கீதங்களும் கீர்த்தனைகளும் 420 பாடுவோம். எல்லா இதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா அரசியல் மந்திரிக்கிற சர்வலமுள்ள தேவனே, நாங்கள் தேவனீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்புகிறவும் உமது பசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பசுத்த நிவேதலால் எங்கள் சிந்தனைகளை சுத்தமணியர்கள கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்முடைய
தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் இதயத்தோடும் உன் ஆத்மாவோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூறுவார் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்புவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவார் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவருடைய கற்பனைகளில் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏறியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது இவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான சுவாசத்தோடு கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்களை நிமித்தம் முன்னிலைத்தோடு உண்மையாக மனஸ்தாப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இறுதியுடைய கற்பனைகளை கை கொண்டு விதாக்கப்பட்டவர்களாய் ஒரு பரிசுத்த மார்க்கத்தில் நடப்பும் இந்த தீர்மானத்திற்கிற நீங்கள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வலமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதிபடியை நாங்கள் முடியாத பின்பற்றவில்லை. விடுதலை அருள்களை உலகினோடு நாங்கள் சேர்த்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். மிகுந்த இலக்கத்தினால் பாவமரை சுத்திகளில் புது ஜீவனாய் வாழும் உம்மோடு சரவணையிலும் சமாதானத்திலும் அருள் புரிகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் உண்மையாய் மனதின் முறையாவிற்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேறிந்திருந்தாலும் உரைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவை இரத்தாம்பர சிகப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான சுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற அவருக்கும் பாவ மன்னிப்பொருளை சுமந்து மீது இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களின் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. படைத்தவைகளில் ஒன்றையும் இருக்காதவரும் மனமருந்து மக்களின் பாவங்களை மன்னிக்கிறோமான எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக துக்கித்து புலம்பவும் எங்கள் பயணத்தை தன்மையை அறிக்கையிட்டு சகல இறக்கங்களின் பிதாவாகிய உம்மிடமிருந்து பரிபூரண பாவமோசனத்தையும் பாவமன்னிப்பையும் பெற எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட பிதானத்தை உருவாக்கியுள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 18 வசனம் முதல் 25 வசனம் வரை. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம் முதல். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்
பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது என்பது வேத பகுதி வாசித்தாயிற்று. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, மீண்டுமாக உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. மற்றொரு வெள்ளிக்கிழமை கொடுத்து நம்முடைய சமூகத்திலே நாங்கள் உண்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வெளியிடமாக வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாம் எங்களோடு கூட பேசுவீராக. அடையின மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தூங்குற வரையில சொல்லுங்க அல்லேலூயா. பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கு. அன்பானவர்களே, ஒரு அருமையான வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் எட்டு பொருளுக்கு கைத்துமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கும் தேவ பலனாக இருக்கிறது. உலகத்தாருக்கு சிலுவை பற்றி சொன்னால் அது பைத்தியமாக தான் இருக்கும். நிறையா அது ரட்சிப்பு, அதாவது பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு சிலுவையில் கடனை போல ஒரு மரித்த ஒருவருடைய ஏற்படுத்தின அந்த சிலுவை மரணத்து மூலம் ரட்சிப்பு உண்டாகுமோ, இது பைத்தியமாகலாம் இருக்குது என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்லியிருக்கிறது. எப்படி யூதர்கள் ஞான அடையாளத்தை, யூதர்கள் என்ன கேட்டாலும் அடையாளம். கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்டான். ஏன்னா எல்லாரும் அடையாளத்தை கேட்பாங்க. அப்படி எங்களுக்கு ஒரு அடையாளம் தான் நம்புவோம் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. கிரேக்கர்கள் எப்படிங்க, அவங்க தத்துவ ஞானிகள், அவங்க ஞானத்தை கேட்பாங்க. இது எந்த விதத்தில் நல்லா இருக்கும், இதை தெளிவுபடுத்தணும் அவங்களுக்கு, அப்புறம் தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கி உலகத்தார் எல்லாரும் ரட்சிப்பை பெறும்படியாக, பாவ மன்னிப்பை பெறும்படியாக பலவிதமான கிரிகளை செய்கிறாங்க, நடக்கிறாங்க, தங்களை வருத்தி கொள்கிறாங்க, தங்களை அடிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவையில் இயேசு மரித்ததினாலே நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார். அல்லேலூயா. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு ஞானி ஏற்றுக்கொள்வானா? இன்னைக்கு படித்தவங்ககிட்ட போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? சொன்ன சிரிப்பான் நம்மளை பார்த்து, கடை பைத்தியக்காரன், உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்குது, இந்த சிலுவை பற்றி ஆண்டவன் சொல்லுறீங்க அப்படிதான் நம்மளை பார்த்து கேட்பாங்க. கிரேக்கர்கள் ரொம்ப ஞானிகள், தத்துவ ஞானிகள். அரிஸ்டாட்டில் போன்ற பெரிய பெரிய ஞானிகள்லாம் கிரேக்கர்கள். சாக்ரட்டிஸ் எல்லாருமே பெரிய கிரேக்கர்கள். அவங்க ஞானத்தை தேடுவாங்க, ஞானம் நிறைந்தவர்கள். அவங்கள்ட்ட போய் சிலுவையில் ஒரு ஆள் மதிச்சிருக்காரியா, உனக்கா ரத்தம் செஞ்சுருக்காரு, அது மூலமாக தான் ரட்சிப்புன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரட்சிப்பு வேணும்னா நம்ம பாடுபடணும், நம்ம அடிக்கப்படணும், நம்ம பலியிடணும், இப்படி தான் சொல்லுவாங்க. சிலுவை பற்றிய உபதேசம் என்ன கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்குது. அவன் விளங்காமல் போனோம்னா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. இதை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. ஆமாம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுறது நமக்கும் தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பக்கம் எடுத்தவங்க கலாத்தியர் 3:1 வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்குள் பிரத்யட்சமாய் உங்களுக்கு ஆகும். இன்றைக்கும் அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கற்றுக் கொடுத்தார். நமக்கு யாருக்கா தரிசனம் கிடைச்சிருக்கா? நம்ம தான் விசுவாசி, இயேசுன்னு சொன்னோன்னு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அநேகருக்கு நிறைய ஒழிக்கிறத சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு பெரிய சிலுவையை பார்த்தேன், அல்லது இயேசு கிறிஸ்து கையிலிருந்து ரத்த வழியில பார்த்தான முகம் எனக்கு தெரியலை. சில சொல்லுவாங்க சிலுவையில் அறையப்பட்டவராக நான் பார்த்தேன்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபைகளை கற்றுக் கொடுத்தார். அதுக்காக அதெல்லாம் பொய் நம்ம சொல்ல முடியாது.
என்ன நிறைய ஊழியர்கள் சில நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா கலாத்திய சபையாருக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சம் உங்களுக்கு அவங்க பார்த்தாங்க. இங்கே வேற சபையார் கொடுத்து சொல்லலை. கலாத்திய சபையாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவர் இருக்கிறார், காட்சி கொடுத்துருக்கிறார். அதை பார்த்து அவங்க நம்பினாங்க. ஆனால் இப்போ இந்த உலகப்பிரகார காரியங்களில் அவங்க நெருக்கொண்டு இந்த சிலுவையை பற்றிய எண்ணத்தை எல்லாம் விட்டு அவங்க வழிதப்பி போனார்கள் என்று இங்கே போல் வருத்தப்படுகிறார். அல்லேலூயா. ஆமாம், புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யட்சமாக தன்னை சிலுவையில் அறையப்பட்டவராக காட்சி கொடுத்திருக்க இப்பொழுது அதை விட்டு நீங்கள் பின்வாங்கி போறீர்களே என்று பவுல் அவருடைய பின்மாற்றத்தை குறித்து வருத்தப்படுகிறார். அவர்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சிலுவை மரணத்தை குறித்து நான் நினைச்ச மாட்டேன். ஆமாம், நிறைய பேர் நினைப்பாங்க, என்னடையா சிலுவையில் ஒரு ஆள் கண்ணங்கள்லாம் கொலகாரங்களாம் என்ன தண்டிக்கப்பட்டு சிலுவையில் ரட்சிப்பு உண்டாக்குறாங்கன்னா அநேகருக்கு இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு வெட்கமாக தான் இருக்குது. சிலர் என்ன செய்வாங்க, சிலுவையில் அந்த செயினில் டாலர் போடுவாங்க. என்ன, ஆமாம், 4 இந்துக்களை பார்த்து டாலர் ஒழிச்சு வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம வேலைக்காரன் தெரியக்கூடாது. சிலர் பைபிளை தூக்கிட்டு வர்றது வெட்கமாக இருக்குது சிலருக்கு. என்ன, ஆண்டவர் பவுல் சொல்லிக்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் சுவாசிக்கிறவன் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவது தேவ பலனாக. யார் யார் அந்த சிலுவையை பற்றி தியானிக்கிறார்களோ அவங்க ரட்சிப்படைவார்கள். அல்லேலூயா. அந்த ஏசு 53 சொல்லப்பட்டிருக்கிற எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறார். கர்த்தருடைய பிரியம் யாருக்கு வெளிப்பட்டது? நான் கீழே சொல்லுகிற இந்த காரியங்களை யார் விசுவாசிக்கிறீர்களோ அவங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை என்ன செய்யுங்க, வெளிப்படும் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற நம்மனும் இயேசு சிலுவையிலே மரித்தார், எனக்காக எனக்கு ரட்சிப்பை உண்டாக்க சிலுவையிலே மரித்தார் என்று எவன் விசுவாசிக்கிறானோ அது அவனுக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 1:23. நாங்கள் வேற ஒன்றும் தத்துவத்தை பேசலை, பெரிய ஞானத்தெல்லாம் பேசலை. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையிலே இயேசு மரித்தார் எதை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு, அது யூதருக்கு இடலாக இருக்கிற கிரேக்கருக்கு, அவங்கெல்லாம் வித்தியாசமான ஆட்கள். யூதர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, இடலாக இருக்குது. எப்படிடா ஒருத்தர் சிலுவையில் கண்ணீர் மத்தியில் தொங்கி அவன் எப்படி ரட்சிப்பு உண்டாக்க முடியும் சொல்லி எடுக்கிறார்கள். கிரேக்கருக்கு எப்படி இருக்குது, பைத்தியமாக இருக்குது. எவனா சொன்னால் சிலுவையில் ரத்தம் செஞ்சு கள்ளங்க மத்தியில் ஒருத்தர் மறைத்திருக்கிறாரு, அவர் எப்படி நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு சிலுவையில் மறைச்சிருக்கிறாரு அப்படி சொல்லி அவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு என்ன பண்ணுங்க, ரட்சிப்பதிலிருந்து நாட்களில் கஸ்தி நாட்கள் என்று சொல்லுகிறோம். கஸ்தி என்றால் பாடு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை நீங்கள் தியானித்து ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்படி சொல்லணும், எனக்காக பாரமான சிலுவை சுமந்திரவங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்காக வாரியில் அடிக்கப்பட்டிருவங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்காக நிந்திக்கப்பட்டிருவங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்காக துக்கப்பட்டிருவங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்காக கன்னத்தில் ஓங்கி அறையப்பட்டிருவங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்காக தலையில் முற்குடி சூடப்பட்டிருவங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்காக தலையில் கோலினால் அடிக்கப்பட்டிருவங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்காக நியாய விசாரிக்கப்பட்டிருவங்களுக்கு ஸ்தோத்திரம், அண்ணாத்தில் விசாரிக்கப்பட்டீர், காய்வாரிடத்தில் விசாரிக்கப்பட்டீர், பிலாத்தினிடத்தில் விசாரிக்கப்பட்டு, ஏரோனிடத்தில் விசாரிக்கப்பட்டு, எனக்காக குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டீர் உமக்கு சொல்கிறான். அதெல்லாம் கோர்ட்டு மாதிரி தான். கோர்ட்டில் போய் ஒரு கைதி நிற்கிறது போல ஆண்டவர் இயேசு எல்லாருடைய முன்பாகவும் யூதருடைய நியாயசனத்துக்கு முன்பாக இருந்து கோர்ட்டில் நின்ற மாதிரி நிற்கிறார். அவரை நியாயம் விசாரிக்கிறாங்க. பாருங்க, இந்தளவு எனக்காக பாடுபட்டீர் உமக்கு சோதராம் சோதராம் சோதரம் நீங்கள் சொல்லத்தான் மீனவில்லை, உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. என்னுடைய வியாதி ஏற்றுக்கொண்டீரவங்களுக்கு சோதரம், என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீரவங்களுக்கு சோதரம், எனக்காக கடநடுவில் தொங்கினீரவங்களுக்கு சோதரம் அப்படின்னு ஆண்டவருடைய பாடுகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் டெய்லி சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நிச்சயமாக செய்துவிடும். அதுக்கு கூட இதான் சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை பற்றிய உபதேசம். என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்துட்டார்.
எனக்காக ரத்தத்தை சிந்தித்தார், எனக்காக மரித்தார் என்று சொல்லி நீங்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ண அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதரிக்கிறோம். அல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் சிலுவை மூலமாக நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. பாருங்க, சிலுவையிலே நமக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? முதலாவது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் இணைக்கப்பட்டிருக்கிற அறையப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற என்ன அர்த்தம்? அதாவது என்னுடைய மாம்சம் சிலுவையில் இணைக்கப்பட்டிருக்கிறது, அறையப்படும். பாவத்திற்கு காரணம் மாம்சம். நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அறியப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட நானும் பாவத்துக்கு என்ன செஞ்சிட்டேன், மறிச்சிட்டேன். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ள என்ன செய்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார். நான் என்ற எண்ணம் இப்பொழுது இல்லை, இயேசு எனக்குள்ள என்ன செய்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இனி அன்பு வந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறது சொல்லி அடுத்த வசனத்தை பாருங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதவாக்குறதில்லை. அல்லேலூயா. அநேகர் என்னடா சிலுவை மரணம் அப்படி சொல்லி அது துச்சமாக நினைக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறா பாருங்க, அது 21ஆம் வசனம். நான் தேவனுடைய கிருபையை, அவருடைய அந்த சிலுவை மரணம் ஒரு பெரிய கிருபைங்க. அதை நான் அல்ல தட்டலை, அதை வீணாய் நான் எண்ணலை, அதில் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி நான் விருதாவாக்க எண்ணாதபடி அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். வாசிங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி என்ன செய்தாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சாபம் இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? நிறைய குடும்பங்களில் திடீர் மரணங்கள் சம்பவிக்கும், திடீர்னு பயங்கரமான வியாதிகள், திடீர்னு ஒரு விபத்து, திடீர்னு பிரிவினை, சண்டைகள், இப்படிலாம் வர காரணம் என்ன கேட்டிங்கன்னா சாபம் தான். சாபங்கிறது தலைமுறையாக வந்துட்டு இருக்கு. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அநேகர் சொல்லுவாங்க, ஏசு கிறிஸ்து ஏற்றப்போது சாபமையா. சாபம் நீங்கள் ஏசுவை இது பண்ணீங்க, ஆனால் சிலுவையிலே ஏசுறது சாபமாகி இருக்கிறாரு. இன்றைக்கா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? அது ஸ்தோத்திரம் பண்ணி அந்த விடுதலையை நம்ம மனுஷனுக்கு கிளைம் பண்ணணும். அப்புறம் தான் விடுதலை கிடைக்கும். ஒழிய எல்லாவற்றையும் என்ன செய்யுது, சாபத்தில் நமக்கு என்ன செய்யாதுங்க, விடுதலை கிடைக்குது. அநேக குடும்பங்களில் சாபங்கள், பயங்கரமான காரியங்கள்லாம் சம்பவிக்குது. காரணம் சாபம். எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, 40 வயசில் இறந்துருவாங்க. எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ஒரு கேன்சர் வியாதி வந்துடும். எல்லாம் நல்லா தான் இருக்கும், பிரிவன் வந்துடும், கணவன். சாபம், பாவம் உங்களை என்ன செய்யுமா, தொடர்ந்து பிடிக்கும். பாவம் அந்த பழக்கம் தொடர்ந்து வர்றது மாத்திரமல்ல, அந்த சாபமானது பாவமாக உங்களை விட்டு என்ன செய்யாதுங்க, போகாது. அல்லேலூயா. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் சாபத்தில் இருக்கிறாங்க. பெற்றோர் நல்லா தான் இருப்பாங்க, பிள்ளைகள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் தகப்பனோ, மூத்த தாத்தாவோ, முப்பாட்டனரோ செய்த பயங்கரமான பாவங்கள் நிமித்தமாக குடும்பத்தில் என்ன இருக்குங்க, சாபம் இருக்கிறது. ஆமாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் யாருங்க, சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு எனக்காக மரத்திலே சாபமானார் என்று விசுவாசித்தால் என நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கிட்டார். பழைய பாட்டில் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்க இல்லையா? மோசே அது என்ன மலைங்க, 2 மலை, ஒன்று ஆசீர்வாதத்துக்கு ஒரு மலை, சாபத்துக்கு ஒரு மலை. ஆமாம். அந்த என்ன 2 மலை இருக்குல்ல, ஆசீர்வாதத்துக்கு ஒரு மலை, சாபத்துக்கு என்ன மலை பாருங்கள், என்னம்மா கெட்சிமா கிடையாது. 2 மலைகள் உண்டல்லவா? அப்படியா? சரி, மனது வச்சு. அருமையானவர்களே, சாபம், இந்த பாவத்தை செஞ்சால் உங்களுக்கு சாபம் வந்து விதத்தில் சொல்லி இருக்குது. ஏசு எனக்காக சாபமாக சொன்னால் அந்த சாபம் உங்களை என்ன செய்யாதுங்க, பிடிக்காது. அல்லேலூயா. இயேசு மனதாக இது அனைத்து 2 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஏசு எனக்கா சாபமானவருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் எல்லாம் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அது என்னையா சாபமானார் அதுக்கு நம்ம சொல்லணும், அவங்களுக்கு அது பைத்தியமாக தெரியுது. ஆனால் யார் யார் ஏசு எனக்கா சாபமானார் என்று சொல்லி யார் விசுவாசித்து அதை அறிக்கைடுறாங்களோ அவங்களுக்கு சாபத்தில் என்ன பண்ணுங்க. அநேக குடும்பங்களை பார்த்துருக்கீங்களா, பிள்ளைகள் எல்லாம் நோயாளியே பறப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஆமாம், உடம்பு மென்டல் ரிட்டார்டேஷனு என்னமாக பலவிதமான குறைபாடோடு, கை இருக்காது, கால் இருக்காது, கண்ணு குருடாக இருக்கும், சப்பானியை பறப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? பாவம். யார் செய்த பாவமோ ஆண்டு சொல்லுகிறாருல, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் இல்லை, இவன் செய்த பாவம் இல்லை. ஆனால் தெய்வ மகிமைக்கு சில குறையோடு பிறக்கிறாங்க. ஆனால் அநேகர் சாபத்தினாலே பிறக்கிறாங்க. அதனால் குடும்பத்தில் சில பயங்கரமான பாடல்கள் உண்டு. பிள்ளைகளை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது, அவங்களுக்கு பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகளை ஒன்றும் செய்யவும் முடியாது, கொல்ல முடியுமா, அதுக்காக கொல்லவும் முடியாது. அப்படி சில பாடுகள் நிமித்தமாக அநேகர் பாடுபடுறாங்க. ஆக ஆண்டவர் இயேசு எனக்காக சாபமானார் என்று சொல்லி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது இந்த சாப கட்டுகள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். மூன்றாவது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம், அதாவது 275ஆம் பக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 275ஆம் பக்கம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சிலுவையிலே சிந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பாருங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் விலிகரம் புக்கள் இருப்பார், பீஸ் வித் காட் என்று சொல்லி. என்ன புக்குங்க? பீஸ் வித் காட். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தினால தேவனோட நமக்கு என்ன உண்டாயிட்டுங்க? சமாதானம் உண்டாயிடுச்சு. ஏன் சமாதானம் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆதிகாமத்தில் ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சபடினால ஆண்டவருக்கு அவர்களுக்கு பெரிய பிரிவினை செய்துங்க உண்டாயிடுச்சு. வேலையை விட்டு நீக்கிற மாதிரி தோட்டத்தை விட்டு நீக்கிட்டாருன்னு இருக்குது. எப்படிங்க? தோட்டத்தை விட்டு போச்சு விட்டார். வேலையை விட்டு போச்சவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த வசனத்தோட வாசிங்களேன். ஆதியாகமம் என்ன 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. ஏதேன் தோட்டத்தை என்ன செஞ்சாருங்க? உங்களை யாராவது பார்த்து வேலையை விட்டு போப்பா அப்படின்னு எப்படி இருக்கும்? என் வீட்டை விட்டு போ, காலி பண்ணி போன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் அனுப்பிட்டார். அனுப்புவது மாத்திரமல்ல, அவர் மனுஷனை துரத்தி விட்டார். என்னங்க? இங்கே இருக்கக்கூடாது, ஓடிடு, ஏதேன் தோட்டத்தில் இருக்காத, நாயைத்தான் துரத்துவோம். அந்த மாதிரி ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தரை சமூகத்தை விட்டு நேசிட்டாருங்க, துரத்திட்டார். இவ்வளோ அழகாக படைச்சு எவ்வளோ பக்கமாக அவங்கள பேசிக்கிட்டு இருந்தேன், நீ பிசாசிட்டு சொல்லி அவளை தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். அடுத்த வசனம், துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்குள் கிழக்கை கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் முன்னா உள்ள வரக்கூடாது செஞ்ச பெரிய பாதுகாவலே வைக்கிறார். ஆமாம், ஒரு எஸ்கார்ட் போடுறாரு. வீசின பட்டயமும் இருக்குது. உள்ளே வந்த பட்டயம் என்ன செஞ்சிடும்? அவனை வெட்டிடும். பாருங்க, அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு பகை ஆண்டவருக்கும் மனுக்குமாரன் மனுஷருக்கும் உண்டாயிருக்கு. சிலுவையில் அர்த்தம் போக சொல்லிக்கிறார். பாருங்க 20ஆம் வசனத்தில் கொலோசியர் 1:20 வாசிங்க. 275ஆம் பக்கம், 275ஆம் பக்கம், கொலோசியர் 1:20 வாசிங்க. அவர் சிலுவையிலே சிந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் யாவையும் அவர் மூலமாக தமக்கு உபயோகிக்கணும். அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் மனுக்குலத்துக்கு இருந்த பகையை செய்தாருங்க, அப்போ நீக்கிட்டாரு. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து நிமித்தமாக நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்துக்கு இயேசு தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தனாலே பரிகாரம் பண்ணிட்டாரு. ஆக இப்போ பரலோகத்துக்கும் ஜனங்களுக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்கு நம்மளை துறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம குடும்பமாக செயல்பட மாட்டார். ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டு பண்ணியிருக்கார். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் என்ன 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம், அவருக்குள், அதாவது கொலோசியர் 1:14, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு எதை செய்ததற்கு உண்டாகியிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதுமானவர்களே, இயேசு நம்ம எல்லாரும் மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவர் ரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிருக்கு. நம்ம எல்லாரும் இயேசு ரத்தத்தினாலே அழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறோம். எதனால? அவர் ரத்தத்தினால.
அவர் பலியானனால நமக்காக ரத்தத்தை சிந்தி அவர் நமக்கு பாவ மன்னிப்பை செய்திருக்கிறார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சில அறியாதபடி தான் அது என்னடா சிலுவையில் மறிச்சாருங்கிறாங்க, கல்லறை மத்தியில் தொங்கினார, அவர் எப்படி நமக்கு நன்மை செய்ய முடியும் வந்து அநேகர் அதை பைத்தியமாக நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அதை ஞானிகள்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை, யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஒரு ரட்சிப்பரை யாரும் உண்டாக்க முடியாது. கல்லறை மத்தியில் ஒரு பாவி ஆகிய ஒரு குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டவர் ரத்தம் சிந்தி மறிச்சிருக்கிறாரு, அவர் அந்த சிலுவையில் எப்படி மீட்பை உண்டு பண்ண முடியும் என்று சொல்லி அநேகர் அருமையானவர்களை இன்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது அருமையானவர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தனாலே நாம் இன்றைக்கு பார்த்த காரியங்கள் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், நான் நம்முடைய பாவ சரீரத்தை சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். நம்முடைய சாபங்களை அவர் மாற்றியிருக்கிறார், சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், சாபங்களை மாற்றியிருக்கிறார். இன்னுமாக நமக்கும் ஆண் பிதாவுக்கும் இருந்த பகையை நீக்கி ஒரு சமாதானத்தை என்ன செய்திருக்கிறார், உண்டு பண்ணிக்கிறார். இப்பொழுது இயேசு நாமத்தினாலே பிதாவிடத்தில் நம்ம என்ன செய்யலாம், நேரடியாக ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இன்னுமாக அவர் ரத்தத்தினால சிந்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த இந்த இன்னும் தொடர்ந்து நிறைய கரைகள் அடுத்த வாரம் தியானிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். இந்த சிலுவையை நாம் தியானிப்போம். இயேசு எப்பீதமாக சிலுவையிலே பாடுபட்டார் என்பதை நீங்கள் முழங்கால் நின்று எனக்காக என் பாரத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு சுமக்க முடியாத ஒரு சிலுவை சுமந்து செல்வீர்கள். ஏன் சுமக்கக்கூடிய சிலுவை? உலக மக்கள் எல்லோருடைய பாரங்களும் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு. இப்போ வண்டியில் நிறைய லோடு எத்தனை வண்டி இழுக்குவாங்க, இழுக்க முடியாது. அது எல்லாருடைய பாவமும் அந்த சிலுவையிலே ஏற்றப்பட்டபடினாலே, எல்லாருடைய பாரமும் பாவம் ஏற்றப்பட்டபடினாலே இயேசுவாலே சிலுவையை சுமக்க முடியாதபடி தள்ளாடி சென்றார். அவர் சிலுவை சுமக்க முடியாதபடி நின்ற போதெல்லாம் வாரினால் அவர் என்ன செஞ்சாங்க, அடித்தாங்க. இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். இதை நாம் நேரத்து கத்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த 2 நாட்களில் ஒவ்வொரு ஜபிக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலுவை சுமந்தீரே, பாடுபட்டீரே, துன்பப்பட்டீரே, நிந்திக்கப்பட்டீரே, அவமானப்படுத்தப்பட்டீரே, தூஷிக்கப்பட்டீரே, என்னெல்லாம் கன்னத்தில் ஓங்கி அடைஞ்சிட்டாங்களோ உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் இயேசுப்பட்ட பாடுகளின் பலனை நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அப்படி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுறது நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆண்டவரே, அநேகருக்கு இந்த சிலுவை பலனா ஆண்டவரே, இயேசுவே நீ சிலுவையில் வருத்த அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. படித்தவங்கள்ட்ட சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க, பணக்காரன்ட்ட சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு இந்த சிலுவை மரணத்தை நாங்கள் அறியத்தக்கதாக உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்தீரே, உங்களுடைய ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உங்களுடைய சிலுவை மரணமே எங்களுக்கு ரட்சிப்பு ஆண்டவரே, உங்களுடைய சிலுவை மரணமே எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாட்களிலே நீ சிலுவை எங்களுக்காக மறித்து நாங்கள் தியானம் பண்ணி ஆண்டவரை உங்களை ஸ்தோத்திரித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவிச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அவன் சொந்தத்தின் தன்னமாய் நாம் யாருடைய இந்த கீதங்களும் கீர்த்தனைகளும் 125 பாடுவோம். உருகாயோ நெஞ்சமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 125. தங்கமே நீ மங்குவே
ஜெபம் பண்ண கடவோம். நம்முடைய காணிக்கையும் படைப்போம். அன்பின் பிதாவே, இதே போலத்த நாளிலே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மீட்பு உண்டு பண்ணினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளில் நம்முடைய பாடலை நாங்கள் தியானிக்கிறோம். சிலுவையிலே எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினீர் என்று நாங்கள் விசுவாசித்து நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு இடத்தோடு நாங்கள் படைக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவே, நீ பரிசுத்த, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரி மனதில் உருக்கமான ஊர்ந்து முதுவரே பராணக்கமான இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவை மரத்தை எங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்துள்ளீரே. சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமேக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியை காணிக்க பரிகாரத்தை செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மனத்தை நீக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவு நாங்கள் நவசத்து வரும்படி தமது வசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் கடி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அதை பெற்று சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அது கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணி புண்டாமடி உங்களுக்கான சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார். மகிமையான உயிர்த்தெழுதலே பரமேதலனை கூர்ந்து முதலிடங்களாகி நாங்கள் அவருடைய கட்டளைப்படியே அவர் வருகை நோக்கிறவர்களை அதை செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களை இதை தந்த அப்பத்தையும் திராட்சை ரசித்துடைய பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவருக்குள்ள எல்லாவற்றும் வளரும் கிருபை செய்யும். அவரோட பரிசுத்த ஐக்கியமாக இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல மகிமை என்னென்னைக்கு உண்டாவதாக. ரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்துடைய சுலபமாக பரமண்டலங்களில் இருக்கிற இருக்கிற நாம் நம்முடைய தகுதியின்மே நாம் உணர்வோம். பாவியாக இந்த கிருபையாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். பாவிகளிலும் பிரதான பாவி என்று பதில் சொன்னது போல ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பாவி என்று தேவனுடைய சமூகத்தை ஒப்புக்கொள்ளுவோம். அவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு பங்கிலே சேர இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி ஒரு இரக்கத்துக்காக மன்றாடுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் பார்த்ததல்ல, ஆனாலும் எங்கள் பாவம் சுத்தமாகி எப்பொழுது அவர்களுக்கு மாசமாக பேச்சிருக்கலாம். அவருடைய பாவம் நாம் பிற்கிறாப்பாம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? Yeah.
பாருங்கள். ஜெபம் என்ன கடவோம், வாயிலை திறந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார், நம் ஊருக்காக ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ரத்தத்தை நம் ஊருக்காக சிந்தினார். நமக்கு சிலுவையிலே மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். நம்முடைய சாபங்களை மாற்றி இருக்கிறார். நம்முடைய வியாதிகள் பலவீனங்களை நீக்கி இருக்கிறார். பிதாவுக்கும் நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவுக்கு நன்றி அப்பா, விதமாய் சிலுவையிலே பாடுபட்டு ரத்த சிந்தை ஜீவனை கொடுத்தீரே. எனக்காக யாரை உட்படி பாடுபடுவாங்க? நீர் ஒருவர் தான் பாடுபட்டீர். உன் நன்றி ஆண்டவரே. நாளிலே எனக்காக உடைய சரத்தை ஒப்பு கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ள உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக சிந்தின ரத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள கிருபை செய்த உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நத்தன புத்தகத்தில் 22ஆம் பக்கம், கிறிஸ்துவின் சர்வரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசனால் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக சேர்ந்து சொல்லுவோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, பிதாவே, உங்கள் நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முதல் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விடுதலையான திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்குப்படுகிறேன். அளவிடப்படாத இந்த நினைவுகளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவும் ஆகிய எங்கள் உள்ளபடியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் உலகத்தின் போக்கின்படி உள்ளதாகும் கடவுளின் திருமணம் எது என தெரிந்திருக்க எங்கள் உள்ள புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள்புரிகிறார். கடைசி நாங்கள் இறைவர்களோடும் உமது என்று உள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் எங்கும் வீட்டிலிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமும் மகிமையும் சேகுவிதானமும் செப்பரும் ஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீக்கென்றும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். சமாதானம் உள்ளோடு கூட இருந்து எங்கள் தேவனை நம்முடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவியல் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்களுடைய சிந்தையை காக்க கடவது பிதா
குமாரன் பசுதாயுமாகிய சர்வ வல்லமை கொண்ட தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமோ எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. அன்பின் பிதாவே, நீ தந்தது கிருபை நாட்களுக்காக நன்றியுடமே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்கவில்லை என்று சொல்லியிருக்கிற போல ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக கிருபாகர பலியாக ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே, அதை பவுல் விருதாவாக விட்டுவிடவில்லை, அதை பற்றி கொண்டது போல நாங்கள் உங்களுடைய சிலுவையை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகத்தாருக்கு அது பைத்தியமாக தெரியலாம், ஆனால் அது மூலமாக ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சிலுவையிலே நீர் எங்களுக்காக உண்டு பண்ணித்திருக்கிற சகல நன்மைகளை ஆசீர்வாதங்களே விடுதலை நாங்கள் பெற்றறிவிக்க உதவி செய்யும். சபையின் குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல விசேஷமாக 10th ஸ்டாண்டர்ட் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமே நல்ல முறையில் தேர்வுகள் எழுத கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த நாட்களிலே உடைய பாடு மன்னங்களை நாங்கள் அதிகமாக தியானித்து அதன் மூலமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை சோதரிக்க உதவி செய்யும். ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை சிந்தனைகளையும் கொல்லாப்பட கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. எங்கள் சிந்தனையிலே இதயத்திலே காணப்படுகிற எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து எங்கள் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புக கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.